அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ, பாவியே உடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று சித்திரை மாதம் 16ஆம் நாள் சோமவாரம், எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரம், திங்கட்கிழமை, சஷ்டி திதி, அருமையான திதி. சிவபெருமானுடைய நாள், சஷ்டி முருகனுடைய நாள். எப்படி அமைந்திருக்குது பாருங்கள். சஷ்டி திதி அருமையான திதி, பூராட நட்சத்திரம், அம்பிகைக்கு உகந்த நாள், அருமையான அமைப்பு. சித்த யோகம், ராகு காலம் திங்கட்கிழமை அன்னைக்கு எப்போவுமே 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 to 12, குளிகன் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று 6 ராசிகளுக்கு குருபலனை பற்றி பேசியிருக்கிறோம். இன்று துலா ராசிக்கு, நேற்று சிம்ம ராசி கன்னி ராசியை பற்றி பார்த்தோம். இன்று துலா ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். துலாம் என்றாலே திராசு என்று பொருள். அதற்கு படம் திராசு கொடுத்துருக்காங்க. துலா லக்னம், துலா ராசி, நேர்மையானவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க என்று இதுக்கு பொருள். ஆகவே இந்த துலா ராசி ஒரு நல்ல ராசி என்று சொல்வது, வியாபார நோக்கமுடையவர்கள் என்று சொல்வது. இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் வியாபார நோக்கத்தில் இருப்பாங்க. ஏதாவது தொழில் பண்ணி பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஏன்னா திராசு இப்படின்னா அதுக்கு ஓமானம் சொல்கிறாங்க, பெரியவர்கள் எழுதியிருக்காங்க. அதனால் இந்த துலா ராசிக்கு என்று நாள் எப்படி இருக்கிறது, குரு பயிற்சி எப்படி இருக்கிறது. இப்போ இருக்கிற குரு 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் வர புதன்கிழமை அன்னைக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5:19 கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமான மேஷ ராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷபராசிக்கு வருகிறார். இந்த ரிஷபராசி என்பது துலா ராசிக்கு 8ஆம் இடம். அதனால அவர் இந்த அட்டம குரு என்று சொல்லுவார்கள். இந்த அட்டம குரு என்னை பொறுத்தவரை என்ன செய்யும் என்றால், என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை காரியங்களை தடைப்படுத்தும், வேற ஒன்று செய்யாது. எந்த காரியத்தையும் செய்ய விடாது. இதில் போய் ஏதாவது புதுசாக முதலீடு பண்ணீங்கன்னா அந்த காரியம் பூரா அப்படியே நின்று. சில பேர் விரயமாகும் என்று சொல்வார்கள், எனக்கு அது ஏற்புடையதல்ல. அதனால காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும், தொட்டது தொடங்காது என்று சொல்வார்கள். அதனால இந்த அட்டம குருவில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பார்கள். செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை விரிவுபடுத்தலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்ல பெருசாக செய்யலாம். அதனால் குரு உங்களுக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்துக்கு வருகிறார். காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும், தீமைகள் அதிகமாகும், கெடுதல்கள் அதிகமாகும். விபத்துக்களும் ஏற்படாது.
கவனமாக நடந்து கொள்ளும். வாகனங்களிலே மெதுவாக போகும். இருசக்கர வாகனத்திலே போகின்றவர்கள் மெதுவாக போகவும் 50க்கு மேலே போக வேண்டாம். 4 சக்கர வாகனங்களிலே செல்லுகின்றவர்கள் 60, 70க்கு மேலே போக வேண்டாம். அவசரமாக போகணும்னா காலகாலத்தில் புறப்படுவோம். முன்கூட்டியே புறப்பட்டோம்னால் நம்ம மெதுவாக போனாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சென்றடையலாம். இங்கே புறப்படுகின்ற பொழுதே தாமதமாக புறப்பட்டு விட்டு 120 போனால் சிரமங்கள் ஏற்படும். ஆகவே வாகனங்களில் கவனமாக சென்றால் விபத்துக்களை தவிர்க்கலாம் என்று சொல்வது. மனதில் எண்ணங்கள், தவறான எண்ணங்கள்லாம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அதனால எச்சரிக்கையாக நடப்பது நலம். உறவினர்களிடத்திலும் எதிர்ப்புகள் ஏற்படும். அதுவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? எதிர்ப்புகள் ஏற்படும் என்றால் அளவோடு பேசுங்கள். அளவுக்கு மிஞ்சி யாரிடம் பேசாதீர்கள். தேவையோடு பேசுங்கள். தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து விடுங்கள். அதனால கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்துங்கள். புதன்கிழமை மணிக்கு சாயந்தரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து விடுங்கள். அது முதல் வியாழக்கிழமை தோறும் விரதமாக இருந்து குரு பகவான் வழிபாடு செய்து வாருங்கள். ஒரு வியாழக்கிழமோடு விட்டுறாங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். கொண்டைக்கடலை சுண்டல் போட்டு நைவேத்தியம் செய்து விநியோகம் பண்ணுங்கள். வில்வ பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுதான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. சர்க்கரை இனிப்பு பொங்கல் நைவேத்தியம் செய்யுங்கள். மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்கள். பிச்சி பூ சாத்துங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பு. கல்லாலின் படையமர்ந்து நான் வரை ஆறு என்ற தட்சிணாமூர்த்தியுடைய துதியை பாராயணம் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். அன்பான துளாராசி என்பவர்களே, தசாபுத்திகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருந்தால் இந்த குரு பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. பொதுவாக ஒரு கருத்தை சொல்லுகிறேன். துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் குரு நல்லவன் கிடையாது. துளாராசிக்கு 3, 6 கூடியவன் குரு. ரிஷபராசிக்கு 8, 11 கூடியவன் குரு. அதனால் அவர் எப்போதுமே அவர் நல்லது செய்ய மாட்டார். இருப்பினும் நல்ல இடங்களில் இருந்தால் ஓரளவு நன்மை செய்வார். அதனால் தயவுசெய்து துளாராசி என்பவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்து விடாதீர்கள். பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பயணங்களுக்கு ஏற்பாடு செய்யாதீர்கள். ஏஜென்ட்களிடம் பணத்தை கொடுத்து விடாதீர்கள். ஏமாற்றி விடுவார்கள் உங்களை. ஒரு வருடம் பொறுமையாக இருங்கள். அடுத்த ஆண்டு புறப்படலாம். அடுத்தபடியாக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ல் இருந்தார். இன்று வரை எந்த கிரகங்களும் அவர்களுக்கு பலமாக இல்லை. அதனால இந்த குரு பகவான் புதன்கிழமை மணிக்கு சாயந்தரம் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். நல்ல இடம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு யார் அப்படின்னா 2, 5 கூடியவர். குடும்பஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, நல்லது செய்யக்கூடிய கிரகம். அவர் ஓராண்டாக நல்ல இடத்துல இல்லை. ரணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். நோயை கொடுத்து அது சம்பந்தமான செலவுகளை பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார். இப்பொழுது புதன்கிழமை என்று சாயந்தரம் 5:19க்கு பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்தார். அந்த 7ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது உங்கள் ராசியை பார்க்கின்றார். ராசி பலம் பெறுகிறது. அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதுவும் நன்மை. அதனால விருச்சிக ராசி என்பவர்களே, நோய்கள் விலகும். ஏன்னா 6ஆம் இடம் நோய் தான்.
அந்த இடத்துல இருந்து குரு விலகுகின்ற பொழுது உங்களுக்கு நோய் குறையும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தில் ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. பெரியவர்களின் சந்திப்பு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், திருமணம் நடைபெறும். கௌரவம் கிடைக்கணும், பாராட்டுகள் பெற வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும். குழந்தை இல்லாத அன்பர், தடைப்பட்ட அன்பர்களுக்கு குழந்தை ஏற்படும். செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் கூடும். சென்ற வருடமெல்லாம் வருமானம் இல்லாமல், போதுமான வருமானம் இல்லாமல், அளவுக்கு மிஞ்சிய செலவுகள், எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியே செலவு பண்ணிட்டு இருந்தோம். 100 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அந்த 100 ரூபாயில 75 ரூபா ஆஸ்பத்திரிக்கு போயிடுது. 25 ரூபாய் வச்சு தான் குடும்பம் நடத்தும். ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவி உறவு அன்பாக இருக்கும். பொதுவாக இந்த ஆண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களே நடைபெறும் என்று சொல்வது. அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 4 கூடியவர் 4லே இருக்கார். அது ஒரு வகையில் ஒரு சிறப்பு. 4ஆம் இடம் என்பது நிலம், வீடு, வாகன யோகம். அந்த வீட்டுக்குடைய கிரகங்கள் இருந்தால் அதெல்லாம் அமையும் என்று சொல்வது. ஆனால் இந்த ஜாதகருக்கு சனி நல்லவன் கிடையாது. அதனால உடல்நிலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே. அதனால இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை காட்டும். முடங்கி கிடந்து விடாதீர்கள், முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை தரும். நீங்கள் நல்ல பலன்களை அடைந்து, அதாவது இந்த குரு பயிற்சி அன்று நாம் எங்கு செல்வது, எந்த கோயிலுக்கு போவது என்றெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. குருவுக்கு நமது நாட்டிலே முக்கியமான ஸ்தலம் ஆலங்குடி, கும்பகோணத்து பக்கத்தில். அதுதான் குருஸ்தலம் என்று சொல்வது. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தில் கல்லலுக்கு பக்கத்தில் பட்டமங்கலம் என்று ஒன்று இருக்கிறது. யோக தட்சிணாமூர்த்தி, அவரும் ஒரு சிறப்பு. ஆனால் எல்லா சிவாலயங்களிலுமே இந்த குரு பகவான் இருப்பார், தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவர்கள் இருக்கின்ற ஊரில் அருகாமையில் இருக்கின்ற சிவாலயத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கும். அதில் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் முயன்றால் ஒரு முறை போய் பாருங்கள். இந்த புஷ்கரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே போய் அங்கே பெருமாவுடைய கோயில் இருக்குது. அங்கே ஒரு நீராடி விட்டு அந்த பெருமா கோயிலை தரிசனம் பண்ணிட்டுதான் குருவுடைய பலம் கிடைக்கின்றது. முடிந்தால் தான் போக முடியும். புஷ்கரம் போவது என்றால் சாமானிய வேலை இல்லை, நிறைய செலவு. எல்லாராலையும் போக முடியாது. அங்கே ஹிந்தி பேச தெரிஞ்ச இடத்துல போகலாம், தமிழே தெரியாதுங்க உள்ளவங்க. கிட்டத்தட்ட 2000 அந்தணர்கள் அங்கே இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த அந்தணர்களுக்கெல்லாம் என்ன வேலை என்று சொன்னால், வேதங்கள் பாராயணம் செய்வதுதான் வேலை. பிரம்மாவுடைய கோயில் அருமையான இடம் என்று சொல்லுகின்றார்கள். போக வேண்டும் என்றுதான் ஆசை இருக்கிறது. முடிந்தால் தானே போக முடியும். அதனால அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நம்ம செல்ல முடியவில்லை என்றால், இருக்கின்ற இடத்திலே அருகாமையிலே சிவாலயத்திலே தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபாடு செய்யுங்கள். அதாவது இந்த பூஜைகள் நன்றாக முறையாக நடக்கின்ற கோயிலே போய் வழிபாடு செய்யுங்கள். எப்போது அவனை எங்கள் ஊரில் நவகிரகம் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, நவகிரகம் இருக்குது. பூசாரி வாரத்தில் ஒரு நாள் தான் பூஜை பண்ணுவார். பிரயோஜனம் இல்லை. இப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு ஒரு கோயிலை கட்டிடுறாங்க. கட்டிட்டு பூஜை இல்லாமல் போட்டு விடுகின்றார்கள். அது ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம்.
அதாவது கோவிலை கட்டுவது பெரிதில்லை, கோவிலை பூஜை செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டும். யாரு வேண்டுமானாலும் பூஜை பண்ணலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதனால் ஆகம விதிப்படி எடுத்துக்கொண்டால் சிவாலயங்கள் எல்லாம் அந்தணர்கள், குருக்கள் தான் பூஜை பண்ண வேண்டும் என்று ஆகமத்தில் இருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயப்படி வைஷ்ணவ ஆலயங்களில் எல்லாம் பட்டாச்சாரியர் தான் பூஜை பண்ணுவார். சிவாலயத்திலே பட்டாச்சாரியர் பூஜை பண்ணுவதும் வைஷ்ணவ ஆலயத்திலே குருக்கள் பூஜை பண்ணுவதும் முறையல்ல. பூஜை பண்ணுவது தவறு கிடையாது. அந்த வைஷ்ணவ சம்பந்தப்பட்ட ஆகமங்கள் இவருக்கு தெரியாது. இந்த சைவ சம்பந்தப்பட்ட ஆகமங்கள் அந்த பட்டாச்சாரியருக்கு தெரியாது. பூஜை நடக்கும், முறைப்படி தெரியாது. ஆகவே அந்த வழிபாடு முறையாக நடந்தால் நல்ல பலன் உண்டு. வழிபாடு முறையாக இல்லைன்னா நல்ல பலன் கிடையாது. அந்த வழிபாடை நாம் முறையாக செய்வதில்லை. அன்பான நேயர்களே, பக்தியோடு வழிபாடு செய்யுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. அந்த கோவிலெல்லாம் கட்டிடுறாங்க. கட்டிட்டு சிவன் கோவிலை கட்டி விடுகின்றார்கள். ஏதோ ஒரு காலம் பூஜை, யாரோ பூஜை பண்ணுறாங்க. இப்படிலாம் முறையாக பூஜை செய்தால் அந்த கோவில்லாம் நல்ல பெரிய கோவில்கள்லாம் இருக்கு. அருமையான இறைவன்கள்லாம் இருக்கின்றார்கள். மன்னர்களால் பிரதிஷ்டப்பட்ட கோயில்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வழிபாடுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இந்த அறவைத்துறை கட்டுப்பாடுகளில் உள்ள சில ஆலயங்கள் எல்லாம் பூஜையே இல்லாமல் அப்படியே பாழடைந்து போய் கிடக்கிறது. ஆனால் கணக்கு எழுதுகிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 10 ஆலயங்கள் அந்த மாதிரி இருக்கு. பூஜையே கிடையாது. மன்னர்கள் காலத்தில் கருங்கல்லாலே திருப்பணி, அந்த ஊருக்கு இப்போ கூட போக்குவரத்துலாம் கிடையாது. அதனால் அன்றைய காலத்தில் கருங்கல்லாலே திருப்பணி பண்ணியிருக்கிறார்கள். அது எப்படி இந்த கருங்கலை கொண்டு சேர்த்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் இந்த பூஜை கூட இல்லாமல் செதந்து போய் அப்படியே அனலருக்கு அறளைத்துறையிலே செயலர் அலுவலர்கள்லாம் இருக்கிறாங்க. இஓன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், HOD ஆஃபீஸர். அவருக்கெல்லாம் மாதம் மாதம் சம்பளம் கரெக்டாக வந்துடுது. ஆனால் அங்கே பூஜை பண்ணுற குருக்களுக்கு சம்பளம் கிடையாது. 30 ரூபா சம்பளம். இது கொடுப்பதே இல்லை. அந்த கோயிலுக்கெல்லாம் சர்க்கார்லேருந்து ஏதோ வருது. அந்த பணத்தை வாங்கி இவங்க கணக்கு எழுதி சாப்பிட்டு போயிடுறாங்க. பூஜையே கிடையாது. இதெல்லாம் அரசு கண்டுகொள்வதில்லை, அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. அந்த மாதிரி கோயிலெல்லாம் நம்ம போய் வழிபாடு செய்தோமையால் பழமையான கோயில்கள். அதனால் நல்ல குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இந்த வழிபாடு இல்லாமல் கிடக்கின்ற ஒரு வருத்தத்தோடு சொல்லுகின்றேன். அதனால் அன்பான நேயர்களே, நல்ல வழிபாடு நடக்கின்ற ஆலயங்களில் சென்று இந்த இறை வழிபாடு, ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த வீடு தினசரி விளக்கேற்றினா தான் அந்த வீடு பிரகாசமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கூட்டி பிரிக்கிட்டு விளக்கேற்றினோம்னா நூலாம்படை அடைஞ்சிரும், சிலந்தி கூடு கட்டும், பிரகாசிக்க. மற்ற நாள் பூரா இருண்டு கிடக்கும். ஆகவே அன்பான நேயர்களே, அந்த வழிபாடு என்பது முறையாக செய்யுங்கள், அன்போடு செய்யுங்கள், பக்தியோடு செய்யுங்கள், நல்லருள் பெறுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு முக்கியமாக வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்கள், மஞ்சள் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன். அன்பான நேயர்களே, நாளைக்கு தனுசு ராசி மகர ராசிக்கு நாளைக்கு பலன் சொல்லுவோம். எல்லா அன்பர்களும் தவறாது கேட்டு அடுத்தபடியாக இப்போ நான் புதன்கிழமை இன்றைக்கு பேராவூரணி, தஞ்சை மாவட்டம் பேராவூரணிக்கு அருகே சேதுபாபா சத்திரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே அந்த மன்னார்குடியிலே ஆருத்ரா நதி என்று ஒரு பெரிய குளம் இருக்கிறது. நதி ஆருத்ரா நதி என்று பெயர். அதுக்கு சொந்தக்காரர்கள் அந்த காலத்தில் சாமியார்கள் என்று பெயர் எனக்கு ஒழுங்காக தெரியல.
அவங்கெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாடில் அனுமந்த சுவாமியார்னு சொல்கிறாங்க. அவங்க பரம்பரையெல்லாம் இருக்காங்க. அவங்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு சிவாலயம் இருக்கிறது. அது இப்பொழுது அங்கே கடற்கரை ஒட்டு மீனவர்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அருமையாக அந்த கோயிலை திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் நடந்து ஒரு காலம் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு வழிபாடுகள்லாம் நிறைய நடக்கிறது அந்த கோவிலில். பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கின்றார், மகிமா வாய்ந்த ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரே மகான்களை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மடம் சத்திரம். அங்கே ஒரு காலத்தில் தினசரி சாப்பாடெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த சத்திரத்தில் ஒரு பிராமணர் சமையல் போட்டுக்கொண்டு செய்து கொண்டு வருகின்ற யாத்திரைகளுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரிலாம் அந்த ஊரில் நடந்தது. ஆனால் இப்பொழுது அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது போல் தெரிகிறது. திருப்பணிக்கு ஏற்பாடாக இருக்குது என்று சொல்கிறார்கள். அந்த ஊருக்கு இந்த குரு பேச்சியை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். புதன்கிழமை மணிக்கு நான் அங்கே 3 மணிக்கு மேலே ஆரம்பித்து 4:30-5 மணி வரையும் பேசுகிறேன். இப்படி இருந்தாலும் அதையும் யூடியூப்பில் அனுப்பலாம் என்று இருக்கிறேன். வாய்ப்பு எப்படி இருக்கிறது தெரியவில்லை. ஆகவே அன்பான நேயர்களே, இந்த வழிபாடுகளை எல்லாம் முறையாக செய்து நீங்கள் எல்லோரும் நல்லருள் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.